கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் 4 மார்க் வரும் கண்ணா. 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். இதெல்லாம் ஈஸியா நீங்க கிராக் பண்ணிடலாம். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட். ஏன் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் வந்து கிராக் ஆகுது. ஸ்ரீஷன் அப்படியே இருங்க கண்ணா லைன்ல. சாரி கண்ணா. சூப்பர். அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி தான் ஸ்ரீச்சரன். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கிரெடிட். சேல்ஸ்னா என்ன? வாட் டு யூ மீன் பை சேல்ஸ்? விக்கிறீங்க. வித்தீங்கன்னா என்ன வரும், என்ன வரும் உள்ள? சூப்பர். அதனால தான். ஸோ இன்கம் அது நம்மளுக்கு கரெக்டா? அதனால சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து நாமினல். புரியுதா? அப்படிதான் நீங்க அசஸ் பண்ணணும். எப்படி நீங்க 11th 12th வந்து பேஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஜெனரல் ரூல் இப்படிதான் நான் பார்க்கணும். ஒரு டிரான்சாக்ஷன்ஸ். என்னம்மா? சொல்லுங்க சார். அவ்வளவுதான் அவ்வளவுதான் கேட்பாங்க. நீங்க அதை ரியலா இது ஒரு 4 மார்க்ல வரும் கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் ஈஸியா நீங்க இது கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த யோசி பண்றதுக்கு இதெல்லாம் ஈஸியா கிராக் பண்ணலாம். ஓகே. ஃபவுண்டேஷன் அக்கவுண்ட்ஸ் வந்து 11th 12th ஸ்டேட் போர்டு ஆர் 11th 12th சிபிஎஸ்சியோட 80% கண்ணா. கொஞ்சம் கன்சைன்மெண்ட், கொஞ்சம் ஜாயிண்ட் வெஞ்சர், பில்ஸ் ரிசீவபிள், மற்றபடி எல்லாமே அதே தான். ஓகேவா? ஒரு ஸ்டெப் ஒரு பிஞ்ச் கொஞ்சம் ஹையரா இருக்குமே தவிர அந்த 11th 12th புக் நீங்க நல்லா தரவு பண்ணிட்டீங்க ஸ்டேட் போர்டோடது அப்படின்னா இது இங்க உங்களுக்கு கேக் வாக் தான். பெருசா ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஓகேவா? சூப்பர். நியூவா படிக்க போற ஒரே விஷயம் ஒண்ணுதான் கண்ணா. கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். புரியுறதா? சூப்பர். இப்ப பாருங்க கண்ணா. சேல்ஸ் அக்கவுண்ட் வந்து நாமினல் அக்கவுண்ட். salary அக்கவுண்ட் என்ன? ஏன் எக்ஸ்பென்சஸ். நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு அந்த டிஷர்ட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். salary கொடுப்பீங்களா? அப்ப அது எக்ஸ்பென்சஸ் தானே இல்ல? ஸோ நாமினல் அக்கவுண்ட். கேஷ் அக்கவுண்ட்ன்றது என்னது? ரியல் அக்கவுண்ட். கரெக்டா? கேஷ் அக்கவுண்ட்ன்றது ரியல் அக்கவுண்ட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. கேஷ் கேபிட்டல் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க ரெண்டுத்தையும்.
இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் என்ன தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் 2 இருக்கு ஸ்ரீசரண். நீங்க as an entrepreneur ஒரு பெரிய அமௌண்ட்ட எடுத்து பேங்க்ல போடுறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டா போடுறீங்க. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்களா? அது அப்போ உங்களுக்கு இன்கம்மா? அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து நாமினல் அக்கவுண்ட். அதே மாதிரி கடன் வாங்குறீங்க பேங்க்லேருந்து. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்களா? கரெக்ட்டா கண்ணா? அது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ். ஆக மொத்தம் எந்த டைமென்ஷன்ல இருந்தாலும் அது நாமினல். இல்லைன்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன்ஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் இன் இன்கம், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். புரியுதா? பக்கா? சூப்பர். அப்புறம் கேட்க மறந்துட்டேன். எப்படி இருக்கு காலேஜ்? ஃபேக்கல்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு கண்ணா உங்களுக்கு? 3ஆ? என்னலாம்? ஓ! சான்ஸ்கிரிட்டும் நீங்க உங்களுக்கு தெரியுமா? வெரி குட். சூப்பர். 3 எடுத்திருக்கீங்களா? ஏன் அப்படி? தமிழ், சான்ஸ்கிரிட் ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ண முடியும். ஓ! சூப்பர், சூப்பர். வெரி குட். சூப்பர். அப்புறம் வேற என்ன சப்ஜெக்ட்ஸ்? ம். சூப்பர். இப்போ இது ஒரு பேப்பர் தவிர எல்லாத்துக்கும் ஃபேக்கல்டி வந்துட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்லாம்? வெரி குட். என்ன ஆரம்பிச்சிருக்காங்க? நம்மளதுல தான் டச் ஆகுதா? நம்ம போர்ஷன்ஸ்லேருந்து? சூப்பர். சூப்பர். உங்களால அலைன் பண்ண முடியறதா? என்ன புக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கண்ணா? டிஎஸ் ரெட்டியா? அவர் தான் எப்பவுமே ஃபினான்ஷியல் அக்கவுண்ட், கார்ப்பரேட் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் எல்லாமே அவர் தான். அவர் தான் குரு. ஓகே. ஆக்சுவலா நீங்க அந்த ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸும் உங்களுக்கு இதுவும் ஆல்மோஸ்ட் லைன் அப் ஆகும் கண்ணா. ஸோ ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. 2 இன் 1 மாரி. வெரி குட். கஷ்டப்பட்டு ஃபவுண்டேஷன் முடிச்சிடுங்க. கஷ்டப்பட்டு இன்டர் முடிச்சிடுங்க. சரியா? ஸோ தட் உங்களுக்கு பை த டைம் பிகாம் முடிச்சு 1 இயர்ல ஃபைனல் முடிக்கிற மாரி இருக்கும். குட். பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் நாமினல் அக்கவுண்ட் கண்ணா. பர்ச்சேசஸ்ல நம்ம என்ன பண்றோம்? ஒரு கூட வாங்குறோமா? அப்ப என்ன ஆயிடுறது? ஒரு எக்ஸ்பென்ஸ் கிரியேட் ஆகுதுல்ல நம்மளுக்கு. அது இது. ஒய் அக்கவுண்ட் ஸ்ரீசரன் அக்கவுண்ட்னா என்ன? பர்சனல் அக்கவுண்ட். ரெண்ட் அக்கவுண்ட் என்ன? ஏன் கண்ணா? வெரி குட். கேபிட்டல் பர்சனல் அக்கவுண்ட் கண்ணா. ஓகே. இதுலேருந்து கண்டிப்பா 2 வரும் ஸ்ரீசரன். எனி ஏதாவது 2 பார்த்துக்கோங்க. டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங்னா ஒன்றும் இல்லை. சி வென் ஐ எம் கோயிங் டு யூஸ் மை போத் தி லெக்ஸ் ஆஃப் நோ டிரான்சாக்ஷன்ஸ் டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட். அதான் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங். இட் ப்ரிவென்ட்ஸ் அண்ட் மினிமைசஸ் ஃப்ராட்ஸ். மோரோவர் ஃப்ராட்ஸ் கேன் பி டிடெக்டட் வெரி ஈஸிலி. எரர்ஸ் கேன் பி செக்ட் அண்ட் ரெக்டிஃபைட் ஈஸிலி. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. சி புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்றது 2 கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரி வந்து ஸ்பெஷல் ஜர்னல், இன்னொரு கேட்டகரி வந்து ஜெனரல் ஜர்னல். ஸ்பெஷல் ஜர்னல்லாம் ஒன்றும் இல்லை. சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். 11th ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? சப்சிடரி புக்ஸ் என்ன என்ன ஞாபகம் வருது? சப்சிடரி புக்ஸ் என்னன்னாலும் சொல்லுங்க. ஆ வெரி குட். சூப்பர் சூப்பர். எக்ஸலன்ட் கணோ. அதான். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கணோ. பர்ச்சேஸ்ட் ஏ புக் இஸ் அ பார்ட் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் ஆர் நாட்? எஸ் ஆர் நோன்னு கேட்பாங்க. இப்படிதான் எம்சிக்யூ வரும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஜேர்னல் அப்படின்னா அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றான். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்காது ஸ்ரீசரண். இது எப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மாதிரி இருக்கும். ஓப்பனிங் என்ட்ரி இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரிஸ் அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை தான் வந்து ஜென்ரல் ஜேர்னல் சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மலா இப்போ 12th அக்கவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து சிங்கிள் என்ட்ரி கரெக்டா? செகண்ட் சாப்டர் என்ன? ரீகேப் பண்ணுங்க. வெரி குட். சூப்பர். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கும் சிங்கிள் என்ட்ரிக்குமான டிஃபரன்சஸ் என்ன? ரீகேப் பண்ணுங்க. வெரி குட். கரெக்ட். வெரி குட். சூப்பர்.
வெரி குட். சூப்பர், சூப்பர், சூப்பர். வெரி குட். வெரி குட். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கக்கா, நான் சிங்கிள் என்ட்ரிய பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்றது, ஆர்கனைஸ்டாவே இருக்காது. நம்மளோட டபுள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ்டா இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுவோமா? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்ல என்ன ரெடி பண்ணுவோம் கண்ணா? ரெசிப்ட் அக்கௌண்ட், ரெசிப்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் அதுவும் பேலன்ஸ் ஷீட். சூப்பர். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா நீங்க ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க. இதுதான் கவர் ஆயிருக்கு. நீங்க கோத்ரூ பண்ணுங்க. ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். ஜேர்னல்ஸ் ஸ்ரீச்சரன் ஒண்ணு பண்றீங்களா? இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் புக்ல பேசிக் புக் தாங்கண்ணா. ஜேர்னல் டேட், பர்டிகுலர்ஸ், வவுச்சர் நம்பர் இதெல்லாம் போடணும். ஃபார்மேட். சிங்கிள் ஜேர்னல்னா ஒரு எண்ட் இருக்கும். காம்பவுண்ட் ஜேர்னல்னா கம்பைன் பண்ணி போடணும். ஓகேவா? ஜேர்னல்ஸ் மட்டும் கோத்ரூ பண்றீங்களா ஃபுல்லா? அதாவது ஒரு 11th புக் ஒண்ணு இதை கோத்ரூ பண்ணுங்க. 11th புக்லோட ஜேர்னல் என்ட்ரிஸ் கோத்ரூ பண்ணா கூட ஓகே தான். அப்படியே ரெப்ளிகா அதுதான். ஓகேவா? அதேதான். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதேதான். இப்போ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போறேன்னா, ஹை லெவல்ல சொல்றேன். பர்ச்சேஸ் டே புக்ன்றது கிரெடிட் பர்ச்சேசஸ் மட்டும் இன்கார்பரேட் பண்றதுக்குண்ணா. ஓகே. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்ன்றது கிரெடிட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இன்கார்பரேட் பண்றது. பேங்க் புக்ன்றது வந்து all year huge number of transactions affected through checks, drafts or electronic fund transfers. Okay. சேல்ஸ் டே புக்ன்றது கிரெடிட் சேல்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்ஸ்ன்றது வந்து கிரெடிட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். அதாவது எப்படின்னா வந்து நான் உங்களுக்கு கூட்ஸ் கொடுக்குறேங்கண்ணா, நீங்க என்ன பேமெண்ட் பண்ணல, ஆனா நீங்க ஏதோ ஒரு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல மீட் ஆகலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்றீங்க, அதெல்லாம் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல வந்துடும். புரியுதா? பில்ஸ் ரிசீவபிள்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரீகலெக்ட் பண்ணுங்க. பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் என்ன சொல்லியிருக்கேன்? வெரி குட். சூப்பர் ஸ்ரீச்சரன். வெரி குட் கண்ணா. பில்ஸ் ரிசீவபிள் அசட்டா லயபிலிட்டியா? ஆ பில்ஸ் ரிசீவபிள் உங்களுக்கு அசட்டா இருந்தா அவங்களுக்கு வந்து பில்ஸ் பேயபிளா இருக்கும். புரியுதா? சூப்பர். இதுல கேஷ் அசட்டா லயபிலிட்டியா? இல்ல, கேஷ் அசட்டா லயபிலிட்டியா? பர்ச்சேசஸ் அசட் இல்ல. ஓகே. பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், பேங்க் அசட். இவங்க எல்லாம் இருக்காங்களா, பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், இவங்கலாம் வந்து ட்ரேடிங்ல இன்கார்பரேட் பண்ற நாமினல் அக்கவுண்ட் அவங்களாம். இதெல்லாம் தெரியும்ல நான் கேஷ் புக்ன்றது எல்லா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்றது. பேங்க் புக்ன்றது பாஸ் புக்ஸ் இருக்கும்ல, பேங்க் பாஸ்புக் அது சொல்றது. பர்ச்சேசஸ் வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்றது. இப்படி கேட்பாங்க ஸ்ரீச்சரன் ஒரு கொஸ்டின், வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் பர்ச்சேசஸ் புக்னு கேட்பாங்க. ஓகேவா? வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் பர்ச்சேசஸ் புக், இல்ல வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் பர்ச்சேசஸ் டே புக். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 13 படிச்சு பாருங்க கண்ணா. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்ல பாருங்க. புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க. இங்கே நீங்க படிச்சு பாருங்க. என்ன புரிஞ்சுதுன்னு மட்டும் சொல்லுங்க, உங்களோட அப்சர்வேஷன். இன்னொரு டீச்சர், இப்போ வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ண போறது இல்ல, கரெக்டா? எம்சிக்யூ தானே கிராக் அவுட் பண்ண போறோம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும் நம்மளுக்கு. ஒரு டேபிள் 10 ரூபாய், 20 டேபிள் எவ்வளோ? 200 ரூபாய். அப்படிதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அதனால எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம ஃபவுண்டேஷன் ரெடி பண்ண போறோம். ஓகேவா?
ஓகே. படிங்க படிங்க. பொருட்கள வாங்கியிருக்காங்க. வெரி குட். ஸோ வாங்கியிருக்காங்கன்னாலே பர்ச்சேஸ் டே புக். ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபர்னிச்சர் கடை நெறைய பொருட்கள வாங்கியிருக்காங்க கண்ணா. அப்ளையன்சஸ்ஸு, சேரு, கோல்டன் ஃபர்னிச்சர் அந்த மாரி நெறைய வாங்கியிருக்காங்க. அவன் என்ன சொல்றான், என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கெல்லாம் எதெல்லாம் வாங்கியிருக்காங்களோ, இது பர்ச்சேஸஸா, இது பர்ச்சேஸஸா, அப்புறம் இது ஒரு பர்ச்சேஸஸா, அப்புறம் கிரெடிட் இருக்கிறது மட்டும் தான் கண்ணா பர்ச்சேஸஸ் டே புக்ல போடணும். கேஷு இது இது கேஷு. அப்புறம் குட் கொஸ்டின். ஜென்ரலா அவங்க பேருனாலே கிரெடிட் தான் கண்ணா. கரெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த 500 இன்ட்டு 20 பண்ணிக்கணுங்க நான். ஒரு டேபிள் 500, 20 டேபிள்னா 10,000. அதுல 12% டிஸ்கவுண்ட் போச்சு அப்படின்னா 22,334. there is a reference number 8,800. ஓகேவா? அப்புறம் purchased 3 chairs at the rate of 250 each from. அப்போ ஒரு சேர் விலை 250னா 3 சேரோட விலை 3 டசன் சேர். ஒரு டசனுக்கு எவ்வளவு சேர் கண்ணா? வெரி குட். 3 டசன்னா ஒரு டசனுக்கு 12, 3 டசனுக்கு வெரி குட். 36 into 250 போடுங்க. வெரி குட். 9,000. புரியுதா? இப்ப அடுத்தது வந்து 7th கோல்டன் ஃபர்னிச்சர் கிரெடிட்ல வாங்குறான் ஃபார் 1200. ஸோ 1200. ஸோ மூணு சேர்த்தா 19,000. இது கேஷ் டிரான்சாக்ஷன்ல எடுக்கல. இது ஏன் தெரியுமா கண்ணா? ஃபர்னிச்சர் மட்டும் தான் பண்றாங்க. ஆனால் மிஷினரி இன்கார்பரேட் பண்ணலாம். புரியுதா? அவங்க வெறும்னா ஃபர்னிச்சர் ஷாப் தான். அதனால மிஷினரி டேட்டாவே எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேஷ் டேட்டாவே எடுத்துக்கலாம். புரியுதா? மிஷினரி அவங்களுக்கு அசர்ட். ஆனா பர்ச்சேசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஓட பர்ச்சேசஸ் டே புக் போடும்போது ஃபர்னிச்சர் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் வெறும்னா ஃபர்னிச்சர் தான் இருக்கும். இவங்க வந்து மிஷினரி அப்படின்னு கொடுக்கறதுனால வேற வேற கேட்டகரி வருது இல்ல ஃபர்னிச்சர் இல்லாம. அதனால இந்த ஃபர்னிச்சர்ல இங்க இன்க்ளூட் பண்ணலான்ற இந்த லிஸ்ட்ல. ஓகேவா? பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரின்றது will not form part of purchase book. பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரிக்கு ஜர்னல் என்ட்ரி என்னன்னா மிஷினரி அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் வரும். ஓகேவா? ஸோ பர்ச்சேசஸ் வேற கேட்டகரி, ஃபர்னிச்சர் வேற கேட்டகரினால ஃபர்னிச்சரோட டேட்டா மட்டும் அக்யூமுலேட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. இப்போ சேல்ஸ் புக், சேல்ஸ் டே புக், சேல்ஸ் ஜர்னல் எல்லாமே ஒண்ணுதான். சோல்டு ஓகே ஆன் கிரெடிட், அப்புறம் நியூ இந்தியா ஓவன், ட்ரேட் டிஸ்கவுண்ட், இது எல்லாமே டிப் டாப் கிளாத்திங், மாடர்ன் கிளாத்திங் அந்த மாதிரி இருக்கு. திடீர்னு இவங்க வந்து சாரீஸ், அதாவது டிப் டாப் கிளாத்திங், நியூ இந்தியன் ஸ்வெட்டர்ஸ், லுங்கட் பிரதர் 50 சாரீஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. சரியா? இங்க ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. கேஷ்ல இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் வராது கண்ணா. ஓகேவா? பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் புக் உங்களுக்கு தெரியும். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் என்ன தெரியும். பில்ஸ் ரிசீவபிள் ஜர்னல், பில்ஸ் ரிசீவபிள் புக் தெரியும் உங்களுக்கு. கான்செப்ட் சூப்பரா சொல்லிட்டீங்க. இதுவும் தெரியும். ஆ
ஓப்பனிங் என்ட்ரின்றது ஃபர்ஸ்ட் என்ட்ரி கணா. இப்போ வந்து ட்ரேடிங். ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். சூப்பரா சொல்றீங்க. இப்போ இந்த கொஸ்டின் படிங்களா கண்ணா, எக்ஸாம்பிள் படிங்களா. இதுல நீங்க சொல்லுங்க கண்ணா. ஜான் 1 2021ல இவங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க கண்ணா. கேஷ் இன் ஹேண்ட், டெட்டாஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு ஒண்ணு சொல்லணும். நீங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். 12th எவ்வளவு அக்கவுண்ட்ஸ்ல? ஏன் நல்ல 74 இஸ் வெரி குட் மார்க். பட் நீங்க நல்லா சென்டம் எய்ம் பண்ணிருக்கலாமே. ரொம்ப நல்லா ஆன்சர் பண்றீங்களே, ஏன் எதனால? என்ன கேப் அப் அது 74 ஹண்ட்ரடுக்கும்? நீங்க நினைச்சது ஆன்சர் வரல. நீங்க என்ன என்ன நினைச்சீங்க? தீரிக்கிட்டு இருந்தாங்களோ நிறைய? இந்த வாட்டி தீரிக்கிட்டு இருந்தாங்களா? ஓகே ஓகே. ஏன் ஸ்ரீசரண், நீங்க உங்களுக்கு 100 அவுட் ஆஃப் 100 வாங்குற கெப்பாசிட்டி இருக்கு. இந்த வாட்டி ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்லாம் விடாதீங்க. ஓகே, ஃபவுண்டேஷன் அக்கவுண்ட்ஸ் நல்லா பண்ணுங்க சரியா. நிறைய எஃபோர்ட் போடுங்க. ஓகே, எஃபோர்ட் போட்டீங்கன்னா சூப்பரா பண்ணுவீங்க. இப்ப பாருங்க ஸ்ரீசரண், இந்த ஐட்டம்ஸ் படிச்சீங்களா? கேஷ், டேட்டா, ஸ்டாக். இல்ல எதுக்கு நான் அசர்ட்டா நீங்க நினைக்கிறீங்க? அசர்ட் எதெல்லாம் இதுல சொல்லுங்க. அவ்வளவுதான். வெரி குட். எது லயபிலிட்டி? சூப்பர். ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நோட் எடுத்துக்கோங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட் எடுத்துக்கோங்க. அதுல எழுதிக்கோங்க. ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஓப்பனிங் என்ட்ரிஸ் அதான் ஹெட்டிங். எழுதிட்டீங்களா? இப்போ இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அசட்ஸ்ன்னு ஒரு காலம் போட்டுக்கோங்க. அசட்ஸ் அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுல இதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. கேஷ், டேட்டா, ஸ்டாக் இன் ட்ரேட், மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம். குட். அடுத்தது இந்த பக்கம் லயபிலிட்டின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சன்ட்ரி கிரெட்டாஸ், பேங்க் லோன், கேபிட்டல். பண்ணிட்டீங்களா? சூப்பர் அண்ணா. இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதுங்க? ஆல் அசெட்ஸ் ஆர் டெபிட் பேலன்சஸ் எழுதுங்க. இதுதான் தம்ப் ரூல், தாரக மந்திரம். எப்படி கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் மாதிரி இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணும். சரியா? பண்ணிடுவீங்களா? குட். ஆல் அசெட்ஸ் ஆர் டெபிட் பேலன்சஸ். அடுத்தது ஆல் liabilities ஆர் கிரெடிட் பேலன்சஸ். குட். இப்போ இங்க அசட்ன்னு சொன்னதெல்லாம் டெபிட் போடுங்க. லயபிலிட்டின்னு சொன்னது எல்லாத்தையும் கிரெடிட்ல போடுங்க. போடுங்க. ஜர்னல் என்ட்ரி மாதிரி போடுங்க. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் 100, சண்டே டேட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் 200, ஸ்டாக் இன் ட்ரேட் 320, மெஷினரி இன் 700, ஃபர்னிச்சர் ஃபிட்டிங் 200, டூ சண்டே கிரெட்டாஸ் 150, பேங்க் லோன் 300, கேபிட்டல் 1070.
எடிட்டிங் எழுதி சொல்லுங்க. குட். இப்போ இதோட டோட்டலும் இதோட டோட்டலும் கரெக்டா மேட்ச் ஆகுறதான்னு பாருங்க கால்குலேட்டர்ல. சொல்லுங்க. வெரி குட். அவ்வளோ. இப்போ இந்த சம் நீங்க போடுறீங்க. ஆல் அசெட்ஸ் ஆர் என்னது? ஆல் liabilities ஆர் ஆல் liabilities ஆர் குட். இப்போ இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க இப்பவே. ஸ்ரீச்சரன், இந்த மாடல் சம்ல இவ்ளோ பெருசால சம் கேட்க மாட்டாங்கண்ணா. அவன் என்ன கேட்பான்னா, ட்ரேட் டெட்டாஸ் இஸ் அ டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நோ நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி கொடுப்பான். நீங்க எஸ் ஆர் நோன்னு சொல்லணும். இல்லைன்னா இந்த ஓப்பனிங் என்ட்ரி கொடுத்துட்டு ஓகே வாட் ட்ரேட் டெட்டாஸ் அக்கௌண்ட் ரிலேட்ஸ் டு அப்படின்னு கொடுப்பாங்க. டெபிட் பேலன்சஸ், கிரெடிட் பேலன்சஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? டெபிட் பேலன்சஸ் இருக்கும். ஓகேவா? இதுல கேபிட்டல் என்ன பேலன்ஸ்? சரி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சாரி. லயபிலிட்டி. வெரி குட். வெரி குட். லோனு? வெரி குட். பிளான்ட் அண்ட் மிஷினரி? வெரி குட். கேஷ் இன் ஹேண்ட்? வெரி குட். சூப்பர். பேலன்ஸ் அட் சிசி பேங்க்? வெரி குட். ட்ரேட் டெட்டாஸ்? க்ளோசிங் ஸ்டாக்? டெபிட் பேலன்ஸ். ஸ்டாக் இஸ் a debit balance. Okay. Trade payables? Very good. Outstanding expenses? Prepaid expenses? Prepaid insurance? Debit balance. Debit balance. Correct. ஓகேவா? இப்ப போடுங்க அந்த ஓப்பனிங் கரெக்டா? எல்லா அசட்டும் டெபிட்ல வந்துருங்கண்ணா. லயபிலிட்டி வந்து லயபிலிட்டி எல்லாம் கிரெடிட்ல வரும். டோட்டல் டேலி ஆகுதான்னு பார்க்கணும். போடுங்க. ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது போட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஆல் அசெட்ஸ் ஆர் டெபிட் பேலன்சஸ் ஆர் liabilities ஆர் கிரெடிட் பேலன்சஸ். சிஏ சிஎம்ஏ சிஎஸ் ஸ்டடி ஹப்னு ஒன்று இருக்கு ஸ்ரீச்சரன். அதுல உங்களை இன்க்ளூட் பண்றேன். அது லிங்க் தான் கிடைக்க மாட்டேங்குது கண்ணா எனக்கு. நீங்க டெலகிராம்ல இருக்கீங்களா? டெலகிராம்ல ஏற்கனவே ஏதாவது நம்ம குரூப் எதுலாவது இருக்கீங்களா? இந்த சென்ஸ் சிஎம்ஏ குரூப் அந்த மாதிரி? இல்ல நான் உங்களுக்கு தரேன் லிங்க். அந்த ஒரு இது கொடுக்குறேன், ஒரு லிங்க் மாதிரி கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட போன வாரமே கேட்டேன், அவங்க எதுவும் பிங்க் பண்ணல. நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேங்கண்ணா. உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ்க்கு போடுவாங்க. ஃபவுண்டேஷனுக்கு வந்து இ புல்லட்டின் போட்டாங்க. ஃபவுண்டேஷன்ல ஏதாவது ஒரு கான்செப்ட் பத்தி போடுவாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டெபிட் பேலன்சஸ் பத்தி பேசுவாங்க. இ புல்லட்டின் எப்படி இருக்கு? இல்லைன்னா வந்து எக்ஸாமினேஷன் டேட் இஸ் அப்டேட்டட், அந்த மாதிரி குட்டி குட்டியா சில விஷயங்கள்லாம் வரும். ஒரே ஒரு குரூப் இருக்கு, ஒரு ப்ராப்பரான குரூப் இருக்கண்ணா. நிறைய வச்சான்னு இருக்கு, பட் ஒரு மாதிரி ப்ரொடக்டிவா இருக்கிற ஒரு குரூப் இருக்கு. பட் ஆனால் எனக்கு அந்த லிங்க் தெரியல என்ன.
நான் அந்த குரூப்ல இல்ல. ஏன்னா டெலிகிராம் நான் யூஸ் பண்ணல இந்த வாட்டி லாஸ்ட் 6 மந்த்ஸா. அது கேட்டு பண்ண அந்த குரூப் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. நான் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சரியா? குட், வெரி குட். இதோட ஆன்சர் டாலியா இருந்தா? குட், குட், குட். சூப்பர். க்ளோசிங் என்ட்ரிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஸ்ரீசரண். என்னன்னு சொல்றேன். அதாவது நம்மளுக்கு வந்து எந்த என்ட்ரிஸ் எல்லாம் நான் பிஎன்எல்க்கு மூவ் பண்றேனோ, சரியா? எந்த என்ட்ரிஸ் எல்லாம் பிஎன்எல்க்கு மூவ் பண்றேனோ அந்த என்ட்ரிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா க்ளோசிங் என்ட்ரிஸ். நம்ம salary, ரெண்ட் எல்லாத்தையும் பிஎன்எல்க்கு மூவ் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா க்ளோசிங் என்ட்ரிஸ். எழுதிக்கோங்க கண்ணா. க்ளோசிங் என்ட்ரிஸ் ஹைஃபன் the entries which are transferred to profit and loss account is called as closing entries. எழுதிக்கோங்க. இதே ஸ்ட்ரக்ச் அப்படியே நீங்க இன்டர்ல படிப்பீங்க. ஓகேவா? Which are transferred to profit and loss account is called as closing entries. குட். ஸ்ரீசரன் ஒரே நிமிஷம், யாரோ பெல் அடிக்கிறாங்க. ஒரே நிமிஷம் லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீசரன் நீங்க பாருங்களேன் கண்ணா. அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? இவ்வளவு பெருசாலாம் இருக்காது. சம் பாஸ் க்ளோசிங் என்ட்ரி ஃபார் ஒரே ஒரு எதுக்காவது ஒண்ணு போட சொல்லுவாங்க. லைக் இப்ப salaries க்ளோசிங் என்ட்ரினா என்ட்ரி வந்து என்னவா இருக்கும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு salaries. அதான் க்ளோசிங் என்ட்ரி. ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் க்ளோசிங் என்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேட்டா. சேலரினால என்ன ஒரு எக்ஸ்பென்ஸ் கரெக்டா? இன்சூரன்ஸ்னா என்ன ஒரு எக்ஸ்பென்ஸ். சி இது எக்ஸ்பென்ஸா இன்கமான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். மணி வெளியில போயிருக்கா, மணி உள்ள வந்திருக்கான்ற இந்த ரெண்டு விஷயம் பார்க்கணும். எப்ப மணி வெளியில போயிருக்கோ அப்ப பிஎன்எல் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகும். ஓகே. எப்ப மணி வந்து வெளியில போயிருக்கும் போது பிஎன்எல் டெபிட் ஆகும். எப்ப மணி உள்ள வந்திருக்கோ பிஎன்எல் வந்து கிரெடிட் ஆகும். ஞாபகம் இருக்கா? பிஎன்எல் அக்கௌண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லலாம் எக்ஸ்பென்சஸ் தானே போடுவோம். ஞாபகம் இருக்கா? ரைட் ஹேண்ட் சைட்ல இன்கம்ஸ் போடுவோமா? ஞாபகம் இருக்கா? விஷுவலைஸ் பண்ண
புரியுதா? சோ இது P&L இப்படி இருக்குன்னா இப்ப டி அக்கவுண்ட்னா salary, இன்சூரன்ஸ், பேட் டெட்ஸ்லாம் இங்க போடுவோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, அப்புறம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அது எல்லாத்தையும் இங்க போடுவோம். ஓகேவா? சூப்பர். இதுதான் கண்ணா க்ளோசிங் என்ட்ரிஸ். இப்போ இது P&L வச்சு போடுவோம். இதுவே ட்ரேடிங் எப்படின்னா அதே மாதிரி தான். இப்போ எதெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேசஸ் வேஜஸ் ரிட்டர்ன் அவுட் வேர்ட்ஸ்னா என்ன கண்ணா? கெஸ். இல்ல, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். பர்ச்சேஸ் பண்றத வெளியில கொடுக்கறப்ப ரிட்டர்ன் அவுட்வேர்டு. அவுட்வேர்டு. அவுட்னாலே என்ன? நம்ம கிட்ட இருக்கிறது வெளியில போடுது. நம்ம கிட்ட எது இருந்தது? பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ் நம்ம கிட்ட வச்சிருந்தோம், அது வெளியில போடுது. அதனால ரிட்டர்ன் அவுட்வேர்ட். சேல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம், நம்மளுக்கு உள்ள வருது இன்வேர்ட். ரிட்டர்ன் இன்வேர்ட் கொடுத்துட்டோம், உள்ள வருது. இன்னா என்ன? உள்ள வருது. அவுட்னா என்ன? வெளில போடுது. புரியுதா? சோ நார்மலா பர்ச்சேசஸையும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸையும் மைனஸ் பண்ணிடுவோமா, சேல்ஸையும் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸையும் மைனஸ் பண்ணிடுவோம். கரெக்டா? சோ என்னோட ஜர்னல் என்ட்ரி ட்ரேடிங் டு ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேசஸ் வேஜஸ் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் அக்கவுண்ட். அதே மாதிரி ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் க்ளோசிங் டு அந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்டையும் P&L அக்கவுண்ட்டையும் விஜுவலைஸ் பண்ணிக்கோங்க கண்ணா. கரெக்டா கிடைச்சிரும் ஆன்சர். ஓகே. Drawings 500 is transferred from the drawings account to the capital account to find out the net capital. The transfer entry will be passed as follows. இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீச்சரன், இது நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீச்சரன். நிறைய வாட்டி கேக்குறாங்க ஃபவுண்டேஷன்ல. கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு ஆமா, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்கண்ணா. டிரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு போட்டு ரெண்டு இம்பார்ட்டன்ட் சைன் போட்டு கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு டிராயிங்ஸ் அக்கவுண்ட். வெரி நைஸ், எக்ஸலண்ட், சூப்பர். நெக்ஸ்ட் இப்ப நீங்க வந்து எனக்கு சொல்ல போறீங்க இதுக்கு ஓப்பனிங் என்ட்ரி என்னவா இருக்கும்னு நீங்க சொல்ல போறீங்க. படிங்க, கொஸ்டினை படிங்க, யோசிச்சுட்டு எனக்கு பார்க்காததாங்க ஆன்சர் பார்த்துறாதீங்க, பார்க்காம சொல்லுங்க கண்ணா. பில்ஸ் ரிசீவபிள் டு கேபிட்டல் பில்ஸ். வெரி குட், வெரி வெரி குட். அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் ஸ்ரீச்சரன், அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் வந்து அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு மாடியூல் வருது. ஓகேவா? அப்ப நான் சொல்லி தரேன், இப்போ ஒன்றும் குழப்பிக்க வேணாம். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ்க்கு மாடியூல் இருக்கு, கவர் ஆகுது, அதனால விட்டுருங்க. லெட்ஜர் அப்படின்னா லெட்ஜர் தெரியல ஸ்ரீச்சரன், நிறைய போட்டிருப்பீங்களே, டெட்டாஸ் அக்கவுண்ட் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட், அதெல்லாம் தான் லெட்ஜர். இந்த மாதிரி மாடல்ல இருக்கும். டேட் பர்டிகுலர் ஜர்னல் ஃபோலியோ, அமௌண்ட் டேட் பர்டிகுலர் ஜர்னல் ஃபோலியோ. ஞாபகம் வருதா? டூ ஐடென்டிக்கல் சைட் டெபிட் ஆஸ்பெக்ட்ஸ் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் அதெல்லாம். அட்வான்டேஜ் ஆஃப் லெட்ஜர் இதெல்லாம் அப்படியே 11th கண்ணா கோ த்ரூ பண்ணிக்கோ. ஆனா வாட் இஸ் டெபிட் பேலன்சஸ்? The debits are greater than credits, debit balance. When the credits are greater than debits, it's called as credit balance. புரியுதா? Very good, very good. Ledger is divided into two types, personal and impersonal. Personal in the debtors ledger, creditors ledger. Impersonal ledger under the cash book, general ledger. General ledger is further divided into normal ledger and private ledger. Okay va?
பர்சனல் லெஜர்ன்றது என்ன தெரியுமா அண்ணா? ஒரு குறிப்பிட்ட ஆல் ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்றது. இது படிங்க. லெட்ஜர் வேர் த டீடைல்ஸ் படிங்க. வெரி குட். என்ன என்ன சொல்ல வராங்க சொல்லுங்க. கரெக்ட். டெட்டார்னா யாரு, கிரேட்டார்னா யாரு ஸ்ரீச்சரன்? ம். கிரேட்டார். வெரி குட். சூப்பர். திருப்பி திருப்பி ரிப்பீட் தான். இது கேஷ் புக், பேங்க் புக்கு. ஓகேவா? இது நாமினல் லெட்ஜர், பிரைவேட் லெட்ஜரா பிரியுது. ஜெனரல் லெட்ஜர் ரெண்டா பிரியுது கண்ணா. நார்மல் லெட்ஜர், சப்டிவிஷன்ஸ் ஆஃப் லெட்ஜர். இப்போ இதெல்லாம் நீங்க வந்து லெட்ஜர் அக்கவுண்ட் போட்டு பாருங்க ஸ்ரீச்சரன். ஓகே, ஒரு சாம்பிளா எடுங்க கண்ணா. ஒரு 4 5 எடுத்து போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டு பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 18 ஓடது 11th புக்ல இருக்கிற அதே ரெப்ளிகா தான் இங்க இருக்கு. ஓகே, ஸ்டார்டட் த பிசினஸ். இது இது கோ த்ரூ பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க எனக்கு. ஜர்னல் என்ட்ரிஸ். ஓகேவா? இங்க லெட்ஜர் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ண அதெல்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு கான்செப்ட்ஸ்ல தான் உங்களை நல்லா பயங்கரமா டஃப் வைப்பாங்க. சரியா? ஒரே ஒரு சம் மட்டும் பாருங்க ஸ்ரீச்சரன். இல்லஸ்ட்ரேஷன் 20 மட்டும் ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஃபுல்லா எண்ட் டு எண்ட். சரியா? பர்ச்சேசஸ் புக், சேல்ஸ் புக், ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் புக், அவுட்வர்ட்ஸ் புக் போதும். அப்புறம் கேஷ் புக், பர்ச்சேஸ். ஆமா, கேஷ் புக், பர்ச்சேசஸ் அக்கவுண்ட், சேல்ஸ் அக்கவுண்ட். ஒரு நாலு நாலு லெஜர் அக்கவுண்ட் எடுத்துக்கோங்க. எனி 4 லெஜர் அக்கவுண்ட் எடுத்து போட்டு பாருங்க போதும். சரியா? ட்ரையல் பேலன்ஸ்னா எப்பவுமே டெபிட் பேலன்ஸஸோட டோட்டலும் கிரெடிட் பேலன்ஸஸோட டோட்டலும் டாலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் செட் டு பி அக்யூரேட்னு அர்த்தம். ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 21 பாருங்க கண்ணா. ட்ரையல் பேலன்ஸோட டெபிட் சைடு வந்து ஆஃப் அ ஷூ ரிப்பேரிங் ஃபர்ம் வந்து 1,66,480 சொல்றாங்க. கிரெடிட் சைடு வந்து and that of the credit side, அதாவது debit side is repairing firm is 1 lakh and that of the credit side is 42,470. after checking இதெல்லாம் எரர்ஸ் தான் வந்திருக்கான். இதை நீங்க கரெக்ட் பண்ணணும். ascertain the correct total of the trial balance ன்னு சொல்றாங்க. கொஸ்டின் சொல்லி தரேன் பாருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்ரையல் பேலன்ஸ் எப்படிங்க நல்லா ஓரளவுக்கு தரவா? குட். கேபிட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தரவா? குட்.
இது கரெக்ட் ஃபிகர்ஸ் கண்ணா. ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே இல்ல, இதோட டிஃபரன்ஸ் போட்டுக்கோங்க. என்ன நடந்திருக்கு, இதுதான் ட்ரையல் பேலன்ஸ்ல காமிச்சிருக்காங்க. ஆனா 42,474 வந்து ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ இங்க வந்து and that of credit side is 42,470. இப்போ இங்க அவன் என்ன கொடுத்திருக்கான்னா ட்ரையல் பேலன்ஸோட டோட்டல் எவ்வளவு சொல்லிட்டாங்க, 1,66,590. சரியா? ரிப்பேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்ன்றது கிரெடிட் பேலன்ஸ் கண்ணா. டோட்டல் வந்து 1,66,590. ரிப்பேர்ஸ் இது வந்து டெபிட் சைடுல போட்டிருக்காங்க, ஆனா அது ஆக்சுவலா கிரெடிட் சைடு. ஓகே. அப்ப நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப டெபிட் சைடுல போட வேண்டியது கிரெடிட் சைடுல போட்டிருக்காங்கன்னா, அப்ப நம்ம கிரெடிட்ல என்ன பண்ணுவோம், ஒரு மைனஸ் கொடுத்துடலாமா, அப்ப டெபிட்ல பிளஸ் கொடுத்துடலாமா, கரெக்டா? இப்படி வந்துருமா? இப்போ இங்க ஓப்பனிங் ஸ்டாக் வந்து கரெக்ட் ஃபிகர் 14. ஸோ ட்ரையல் பேலன்ஸ்ல 14,800. அப்போ டெபிட் சைடுல 100 ஜாஸ்தி ஆகுமா, கரெக்டா? கரெக்டா ஷார்ட்டா இருக்கு 100 ருபீஸ் இதுவாகும். 240 ஜாஸ்தியா காமிச்சிருக்கும் ரெண்ட்ல. அப்ப என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணிடலாமா, -240ன்னு டெபிட்ல. அடுத்தது சன்ட்ரி கிரெட்டாஸ் வந்து கரெக்ட் ஃபிகர் 5,900 கம்மியா இருக்கு. அப்ப இதுல வந்து பிளஸ் 117 காமிச்சிடலாமா. இங்க டெட்டாஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்ப -215 காமிச்சிடலாமா. அப்போ this plus this plus this plus this 100 plus -240 -250 170. சாரி டெபிட் சைடுல மைனஸ், இதுல பிளஸ். அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் கரெக்டா தானே போட்டிருக்கேன். ஓகே. இங்க அவன் என்ன சொல்றான், 1,66,590 இருக்கு, கிரெடிட் சைடுல 42,470 தான் இருக்குன்றான். அப்போ இந்த டோட்டல்ல இருந்து இதை ஆட் பண்ணோம்னா கரெக்டா வந்துச்சு. ஓகேவா? இதான் given in sum கண்ணா. இதுல இருந்து நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்றோம். இதெல்லாம் ரெக்டிஃபிகேஷன், ஃபுல்லா ரெக்டிஃபிகேஷன் பார்ட் இது. ஓகே. ஃபைனல் ஆன்சர் அவ்வளவுதான் கண்ணா. புரிஞ்சுதா இந்த சம்ம? ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கிறீங்களா? இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கு ஸ்ரீச்சரன், இந்த சம்ல இருக்கிற டேட்டா மாதிரி ஒரே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அதனால இது நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரையல் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்.
புரியுறதா கண்ணா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் கண்ணா இது. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். என்னப்பா? டெலகிராம். டெலகிராம் சிஏ இங்க இருக்கு பாருங்களேன். இல்ல நீங்க ஜாயின் பண்ண முடியுதா பாருங்க. சிஏ சிஎம்ஏ சிஎஸ். ஒரு பொண்ணு ஒருத்தங்க சொன்னாங்க. ஒரே நிமிஷம் கண்ணா. ஐயோ, இதான் ஸ்ரீசரண். 5.9K ஃபாலோவர்ஸ். நான் லிங்க் அனுப்புறேன். உங்களுக்கு அதுல என்ன ஜாயின் பண்ண முடியுதா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே? இன்ஸ்டாகிராம்ல. ஐயோ, சாரி சாரி, இது இன்ஸ்டாகிராம். சாரி கண்ணா. நான் டெலகிராம்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். சாரி சாரி, இன்ஸ்டாகிராம் வேண்டாம். டெலகிராம் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருந்தா நீங்க ஜாயின் பண்றதா ஜாயின் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? இருக்கா? சரி, ஓகே. இது நான் அதுல தான் ஜாயின் பண்ணணுமா? அதான் எனக்கு தெரியல கரெக்டா. ஒரு நிமிஷம். சிஎஸ்சிஎம்ஏ எனக்கு கிட்ட கேட்டா மேம் உள்ள பாருங்க, ஜாயின் பண்ண முடியுதான்னு பாருங்க. இந்த மீன் டைம் நான் அந்த டெலகிராமோடதும் கேட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சூப்பர். புரிஞ்சுதா? ஸோ இதுல இருக்கிற சம்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் 22 வரைக்கும் 63 பேஜஸ் வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஓகே, we have completed till page number 63. ஸோ இதுல இருக்கிற illustrations, அதுவும் மெயினா இன்னைக்கு போட்ட illustrations, please work out the illustrations. சரியா? சி லெட்ஜர்லாம் நிறைய இருக்குன்னா சாம்பிளா ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து பாருங்க. ஓகேவா? சாம்பிளா ஒரு போர்ஷன், ஜேர்னல் ஒரே ஒரு சம் மட்டும் எடுத்து பாருங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ரீகேப் பண்ண. சரியா? சூப்பர் ஸ்ரீச்சரன். நாளை காலேஜ் இருக்கா கண்ணா? சொல்லலாம். சரி சரி, சூப்பர் கண்ணா. பார்க்கலாம், நம்ம மண்டே இன்னைக்கு பார்க்கலாம். 5 to 6 ஓகே இல்ல? பக்கா இல்ல? லீவா இருந்ததுன்னா மார்னிங் வச்சுக்கலாம். சரியா? லீவா இருந்தா மார்னிங் எனக்கு பிங் பண்றீங்களா? மண்டே நான் தந்தபடி ஷெட்யூல் பண்ணிக்கிறேன் வேற கிளாஸ். ஏய் சூப்பர் ஸ்ரீச்சரன், அப்போ ஒன்றும் பண்ணலாம். நீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க. நான் மார்னிங் கிளாஸ் ரீஷெடியூல் பண்ணிக்கிறேன். ஒரு பிகாம் கிளாஸ் ஒன்று இருக்கு எனக்கு, அதை எடுத்து நான் பேக்ல கூட போட்டுப்பேன். ப்ரையாரிட்டைசிங் யுவர் செல்ஃப். ஓகே, சரி கண்ணா. இப்போ நீங்க எல்லா ஆல் ஹோம்ஒர்க் வந்து அப் டு டேட் பண்ணுங்க. அப் டு டேட்டு சண்டே இன்னியோட சண்டே வந்து டெஸ்ட் டில் வாட் வி ஹவ் கவர்ட். எல்லாமே எம்சிக்யூ தான். சரியா? சூப்பர் கண்ணா. தேங்க்யூ ஸ்ரீச்சரன். ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு கத்தின்றதுல? சூப்பர். ஓகே ஸ்ரீச்சரன், தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. பை பை.